ஒரு தகப்பனை இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் சித்தி சாங்லாம் கேட்பார். இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மா அதெல்லாம் கேட்பார். அதெல்லாம் போட்டு காட்டுவேன். நான் அது சீரியலில் பண்ணியிருக்கேனே அப்படி பாவை கேட்பார். வெட்டி ஒலி பாட்டு கேட்டார். நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தார். எனக்கும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு திருப்பாச்சின்ற படம் எனக்கு கொடுத்தாரு. 2 படங்களை மறுபடியும் பண்ணியாச்சுன்னா விஜய் சார் நீங்கள் பாருங்கள், சினிமாவில் இருந்து தான் கலைஞர் வந்தார், சினிமாவில் இருந்து தான் புரட்சி தலைவர் வந்தார், சினிமாவில் இருந்து தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, சினிமாவில் இருந்து தான் இப்போ விஜய் வந்திருக்காரு. அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா சார் இப்படி ஒரு ஹீரோ இப்படி அரசியலுக்கு வருவார்? அந்த தாவேக்கில் வந்திருக்க 108 பேர் வேட்பாளர்கள் யாரா தெரியுமா நமக்கு? அப்போ எந்த முகத்தில் போட்டாங்க? விஜய் சார். அதுக்கு தான் அதை தான் எழுதுனது அந்த பாட்டு. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். நம்மளோட வந்துட்டு மூத்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார் இப்போ இல்லை. அவரோட நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, 2 படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவரோட இழப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு தகப்பனை இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். பிஃபோர் இந்த திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பு நான் வந்து சின்ன திரைக்கு இசையமைப்பாளராக இருந்திருக்கேன். அப்போது வந்து நிறைய டியூன்ஸ் நான் எடுத்துகிட்டு போய் சௌத்ரி எனக்கு போட்டு காட்டுவேன். அப்போ வந்து அடிக்கடி எனக்கு வந்து நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்டு வருவேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சித்தி சாங்லாம் கேட்பார். இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து கண்ணின் மணி கதை கேளம்மா அதெல்லாம் கேட்பார். அதெல்லாம் போட்டு காட்டுவேன். நான் அது சீரியலில் பண்ணியிருக்கேனே அப்படி பாவை கேட்பார். வெட்டி ஒலி பாட்டு கேட்டார். அந்த மாதிரி அவரை வாய்ப்புக்காக அவரை நான் தேடி போய் பார்த்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகம். அவர் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் தான் இருப்பார். அவர் அந்த 1 to 2 வந்து லன்ச் டைம், அந்த சமயத்துக்கு தான் என்னையும் வர சொல்லுவார். நீ ஒர்க்கு இல்லைன்னா நீ வா 1 to 2 வா சொல்லும்போது அவருடைய ரூம் போவோம். அவர் சாப்பிட்டுட்ருப்பார், எனக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவார், சாப்பிடுவார். அது மாதிரி வந்து ஒரு இணக்கமாக பேசிட்டே இருப்பார். நானும் ஒரு 5-6 வருடமாக அவரோட தொடர்ந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி போனால் போதும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அது லிவிங்ஸ்டன் டைரக்டர். அதில் ஒரு பாடல், கட்டழகி கட்டழகி என் மனசை தொட்ட கட்டழகி பேரழகி பேரழகி தரி நானே தானா நானேன்னு ஒரு பாடல் பண்ணோம். அந்த பாடல் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அந்த பாடலும் வெளிவரல. அது வந்து எப்படி தான் என்னுடைய மனசுக்குள்ளே தெரியும், என் மனசுக்குள்ளே தான் இருக்குது, சௌத்ரி சார் மனசுக்குள்ளே இருக்குது. லிவிங்ஸ்டன் தான் டைரக்டரு, அவர் தான் ஹீரோ டைரக்டரு. ஆனால் அவருக்கு தான் தெரியும் அந்த பாடல். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் இறந்த உடனே இந்த பாடலை எவ்வளோ ரசித்தார், அவரோட முகபாவம் என்ன, அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன். ரொம்ப ஒரு ஒரு சிறந்த கற்பனை வளம் சொல்கிறத விட கற்பனை உள்ளவர்களை சேர்த்து எப்படி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய படங்களை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தார். எனக்கும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு திருப்பாச்சின்ற படம் எனக்கு கொடுத்தாரு. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, பாலை ஊத்துடா கூளை ஊத்துடா வேண்டிக்கிட்டே சூடம் ஈர்த்துடா என்ற ஒரு பாடல் வந்து ரொம்ப தினம் இன்னொரு போடு கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் பிக் பட்ஜெட் படம் ஒன்று பண்ணேன், அதிர்ஷம்னு. தருண், ரீமாசன், த்ரிஷாலாம் நடித்த படம். அந்த படம் கூட நல்லா போயிடுச்சு. அப்புறம் நிறைய அவரோட எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துப்பேன், அவங்க ஃபேமிலி நிகழ்ச்சியிலும் கலந்துப்பேன். அப்புறம் அவருடைய சன் ஜீவா ஒரு படம் ஒர்க் பண்ணேன்,
அதில் வந்து ஒரு அழகான பாடல் இருக்குது. பேருந்தில் எனக்கு ஜன்னல் ஓரம் பின்வாசல் முற்றத்திலே தூள். இந்த மாதிரி நிறைய இந்த பாடலாம் ரசித்து கேட்பார். இந்த பாடலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணும்பொழுது பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ரெக்கார்ட் பண்ண சார் சௌத்ரி சார் இருந்தார், சுப்ரமணிய சார் கூட்டு வருவார். அந்த மாதிரி இன்றைக்கி இப்படி கூட இருந்த ஒரு அப்பா மாதிரி சொல்லணும், ஒரு தகப்பன் மாதிரி சொல்லணும், இன்றைக்கி இல்லாத நினைக்கும் பொழுது ரொம்ப மன வருத்தங்க, ரொம்ப மன வருத்தம். ரீசெண்டாக வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ்ட்டை வந்து ஆர்பி சௌத்ரி சார் பற்றி கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு மியூசிக்கல் நாலேஜ் அபாரமாக இருக்கும், இந்த மியூசிக் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மியூசிக்கல் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிமா. நீங்கள் அதை என்னைக்காவது ஃபீல் பண்ணீங்க? ரியலி நான் அதான் சொல்கிறேன்னே, நான் பிகினிங் பீரியடில் சீரியல் பண்ண சாங்லாம் கொண்டு போய் காட்டுவேன். அவர் படம் எடுக்கிற ப்ரொடியூசர் எதுக்கு இதை கேட்கணும், அவருக்கு தேவையாது, ஆனாலும் அதை போடு, அதை கேளு, இது நல்லா பண்ணியிருக்கிய, இதில் நல்லா இருக்க, இந்த பாடம் நல்லா இருக்க, இது கூட படத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி பண்ணும் இல்லை. அவர் வந்து நம்மளை அதிகாரம் பண்ண மாட்டார், நம்மளை வந்து ப்ளீஸ் பண்ணுவார். பண்ணும் இல்லை இது நீ இந்த மாதிரிலாம் படம் பண்ணால் நல்லா இருக்கலாம், மக்கள் நல்லா ரசிப்பாங்கல்ல. அப்படி ஒரு அபாரமான ஒரு இந்த பாடல் ஹிட்டாமோ இந்த படம் ஹிட்டாமோன்னு ஒரு முன்னாடியே அவருக்கு ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் சார். அவர் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் சார். குறிப்பாக வந்து ஏழையோட பசியை தெரிந்தவர் சார். ஒருத்தர் வந்து பசியோடு வந்து அவருடைய ஆஃபீஸ் ரூமில் நிற்கிறாங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக தெரியும், உடனே தண்ணி சாப்பிடுங்க வேண்டியது. அதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கவங்க வந்து அதெல்லாம் இருக்க டைம் இருக்குது, அதெல்லாம் கேட்க டைம் இருக்காது, ஆனால் அதை ஒரு டைம் கேட்பார், அதுக்காக டைம் ஒதுக்குவார். டீ சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அவங்கள வந்து அந்த உபசரிக்கிறதுலையும் அந்த அந்த அவங்கள ஆதரவு கொடுக்கறதுலையும் அபாரமான மனிதர் சார் அவர். அதே மாதிரி படம் தோல்வி அடைஞ்சிட்டு போனால் கூட சில பேர் கோபமாக இருப்பாங்க, இந்த படம் அவங்கள நம்பி போட்டேன் சரி வரல, அவரெல்லாம் கணக்கு போட்டேன், சரி படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா ஓகே, படம் வெற்றி ஆனாலும் ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்காது, படம் வெட்டினா அப்படியா ஓகே நல்லா போடுதா, நமக்குக்கிட்ட ஆச்சரியமாக கேட்பார், அப்படியா இல்லை அந்த பாடலுக்கு வந்து மக்கள்லாம் எழுந்து டான்ஸ் ஆடுறாங்க சார், அப்படியா உண்மையாவா, சரி நம்ம 2 பேர் போகலாம் அவர் வெட்டிடுவார். அந்த மாதிரி தோல்வியும் சரி வெற்றியும் சரி சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நீங்கள் வந்து 2 படங்களை மறுபடியும் பணியாற்றின விஜய் சார், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அண்ட் அவரோட பணியாற்றின அனுபவம். விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்துடன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சார், இது சாதாரண வெற்றி இல்லை சார், சாதாரண வெற்றி இல்லை சார். ஒவ்வொரு ஏழை மக்களுடைய கண்ணீர் தான் சார். அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நாங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு அழுகுரல் கேட்குற சமயத்தில் அவங்கள வந்து கைப்பிடித்து அவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க ஒரு மாபெரும் தலைவன் சார் நீங்கள். ரியலி ஐ எம் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அரசியல் பயணம் வந்து எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த 41 பேர் இறந்தாங்க பாருங்கள், அதை முன்னிலை வைத்து தான் உங்களுடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இது சார். ஏன்னா ஒரு பலி என்பது ஒரு உயிரே சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது, அது ஒரு உயிர் போனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது நமக்கு அங்கே அந்த குடும்பத்தாருக்கு தான் தெரியும். 41 பேர் இறந்துருக்காங்க, அதனுடைய ஆன்மா வந்து உங்கள் கிட்டே வந்திருக்கு சார். அந்த ஆன்மா தான் இப்போ நீங்கள், அந்த 41 பேர் ஆன்மா தான் நீங்கள் முதல்வர். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வுகளோ பலாத்காரமோ பெண்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ இல்லாமல் நீங்கள் ஒரு முதல்வராக இருந்து அப்படி நடந்தால் அதை உடனே தட்டி கேட்க ஒரு மாபெரும் தலைவனாகவும் இருந்து நீங்கள் செயலாற்ற உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளையும் எல்லா விதமான நலன்களையும் வர வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் சார், பெஸ்ட் ஆஃப் லக். இன்னொன்று சார் வந்து விஜய் சார், சிஎம் சார் வந்து இனிமேல் சிஎம் சார் தான் நான் சிஎம் சார் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு பாடல் வந்து கேட்க வந்திருக்கார். அந்த பாட்டு, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, தானான நானே தரி நானே நானே தரி நனே தானா, அட உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா ஒரு பாடல் பண்ணும். அந்த பாடல் பண்ணி விஜய் சார் வராரு, சிஎம் சார் வராரு, வந்து கேட்குறாரு, பாட்டு வந்து கேட்குறாரு. பாட்டு கேட்ட உடனே எந்த ரியாக்ஷனும் பண்ணல, ஒரே ஷாக் எனக்கு. ஒரு வேளை பிடிக்கலையா அவருக்கு, இல்லை இன்னும் டெம்ட்டாக வேணும்னு கேட்குறாரா,
என்ன பண்ண அப்படியே நானும் பேரரசும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சைலன்ஸாக இருக்கும். இவர் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு அப்படி குவைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு அப்படி என்னை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வேர்டு மாற்றாதீங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இது டம்மி வேர்டு, இது வந்து பேரரசு எழுதுனது, வேறு ரைட்டர் போட்டு நம்ம எழுதணும் சார். நோ 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 நோ, இதுதான் வரி, இப்படி தான் இருக்கணும் பாடல், இதே ஒரு வரியும் மாற்றக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அதுதான் அவர் கான்ஃபிடென்ஸு. அந்த கான்ஃபிடென்ஸு நாங்கள் வந்து ஒரு டம்மியாக அது வந்து இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் நாங்கள் ஒரு பாடல் உருவாக்கி என்னோடய வாய்ஸில் தான் இருக்குது. இது வந்து சிங்கர் பாடல் இது என்ன வாய்ஸில் கேட்குறாரு. கேட்ட உடனே இது என்ன எப்படி இருக்கும், இதை ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரான்னு நினைக்கும் பொழுது இந்த டியூனும் மாற்றக்கூடாது, இதில் இருக்கிற அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது, எதுவும் மாற்றாதீங்க, இதில் இருக்கிற லிரிக்கை மாற்றாதீங்கன்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். அது ரொம்ப ஒரு கேட்க ஒரு விஷயம். அதே மாதிரி கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததமா, பாலை ஊத்துடா கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டே சூட ஏட்டுதா, அந்த பாடல் வந்து ரொம்ப ரசித்து, அதுக்கு உண்மையாகவே சாமி வந்து பெண்களுக்கு தான் வரும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த தேட்டரில் பார்த்தோன்னா ஆண்களுக்கும் சாமி வந்து ஆடுற மாதிரி அப்படி ஒரு ஹைப்பான ஒரு சாங் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சிஎம் சாரோட நான் இந்த ஒரு 2-3 ஹிட் சாங் எனக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. எனியோ பெஸ்ட் ஆஃப் லக் சிஎம் சார், பெஸ்ட் ஆஃப் லக். இப்போ வந்துட்டு அவருடைய அரசியல் பயணம் வந்து வெகு ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா சார், இப்படி ஒரு ஹீரோ இப்படி அரசியலுக்கு வருவார், இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு? சார் அது தெரிஞ்சுதான் சார், உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க நீ அண்ணன் தம்பிடான்னு அதெல்லாம் எழுதுறது. இப்படி ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம், அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் இந்த சினிமா துறைக்கும் வந்து ஒரு கடுமையான ஒரு மன வேறுபாடு இருக்குது. எப்படின்னா, இவங்க சினிமா துறை இவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்க, இவங்களுக்கு என்ன அரசியல் தெரிய போகுதுன்ற மாதிரி இவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி பொலிட்டிக்கல் பீப்புள் அப்படி நினச்சாலும் நீங்கள் பாருங்கள், சினிமாவிலேருந்து தான் கலைஞர் வந்தார், சினிமாவிலேருந்து தான் புரட்சி தலைவர் வந்தார், சினிமாவில் இருந்து தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, சினிமாவில் இருந்து தான் இப்போ விஜய் வந்திருக்காரு. ஸோ இவங்க சொல்கிறது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே வர்றது வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் எழுச்சி. என்ன சினிமாலனா இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி சார். சினிமாலன்றது சாதாரண நிற்கக்கூடாது. சினிமான்றது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரசியல்வாதி அவர்கிட்ட நான் இந்த நாட்டை இப்படி ஆளணும் அப்படி பண்ணணுன்றது அவர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை. ஒரு நடிகனுக்கோ இந்த சினிமா தொடர்புள்ளவர்களுக்கோ அந்த ஆயுதம் இருக்குது. இதை மூலம் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ தாவேக்கா வந்திருக்காங்க, அந்த தாவேக்காவில் வந்திருக்க 108 பேர் வேட்பாளர்கள் யாராவது தெரியுமா நமக்கு? அப்போ எந்த முகத்தில் போட்டாங்க? விஜய் சார். அதுக்கு தான் அதை தான் எழுதுனது அந்த பாட்டு. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை. அங்கே முகவரி தேவையில்லை. நீங்கள் யார், நீங்கள் 108 பேர் வந்துங்க, உங்களுக்கு முகவரி தேவையில்லை. ஆனால் உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பி என்ன எல்லாரும் முகமாக விஜய் வந்திருக்கார். நீ எங்கேயோ வந்து வந்திருப்ப, நானும் எங்கேயோ வந்து வந்திருக்கேன், ஆனால் என் முகமாக நீங்கள் இந்த 108 பேரும் வந்திருக்கீங்கன்றது தான் இந்த பாடல் அப்பயே எழுதப்பட்டது. இந்த பாடலுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் எங்கேயோச்சு, இது வந்து எழுதி 20 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த அரசியலை ஒரு முன் உதாரணமாகவே நாங்கள் எழுதியிருக்கோம்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் வந்து இல்லைன்னா ஒரு அரசியல் ஒரு தலைவராக வந்து நிற்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் அவர் வருவார் எக்ஸ்பிரஷன். இன்னொன்று முக்கிய எக்ஸ்பிரஷன் அவங்களோட ஃபாதருடைய அயராத உழைப்பு தான். தன்னுடைய மகன் வந்து ஒரு சிஎம் சீட்டில் வந்து உட்காரணுன்ற ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சார் என்ன விஷயம் சார், சொல்ல 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 உண்மையாயிடும் சார், நல்லா படி நீ பெரிய ஆளாகிடுவேன் உங்கள் பையனை சொல்லிகிட்டே இருங்க சார், கண்டிப்பாக பெரிய ஆகிடுவான். என்னடா படிக்கிற முட்டாள் சொல்லிட்டே இருங்க, அவன் முட்டாளாக ஆகிட்டே இருப்பான். நீங்கள் அதுதான் முட்டாளை கூட நம்ம வந்து பெரிய ஆளாக ஆக்கணும்னா நம்ம வார்த்தைகள் தான் இருக்குது. அந்த வார்த்தைகள் வந்து அந்த ஒரு அவருக்கு கிடைத்த வாழ்த்துக்களும் கொட்டிக்கொண்டு, இன்னொன்று மக்கள் அபரிதமான ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அவர் வந்தால் நல்லது பண்ணுவார் இருக்குது. இன்னொன்று இப்போது பயமில்லாமல் இருக்குது தமிழ்நாடுற மாதிரி மக்கள். இப்போ நான் என்ன விடுங்க,
மக்கள் நினைக்கிறாங்க அப்பா விஜய் வந்துட்டார், இனிமேல் நமக்கு எந்த பயம் இல்லை, இனிமேல் எந்த இடத்துலையும் வந்து பலாத்காரம் நடக்காது, இனிமேல் எந்த இடத்துல ரவுடிசம் நடக்காது, இன்னைக்கு என்ன வந்தால் அவர் வந்து போலீஸ் வச்சு வந்து அடக்கிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுல்ல. இந்த நம்பிக்கையே போடும். இப்போ இதை வச்சு தாவேக்காரங்கள யாருமே இனிமேல் தப்பு பண்ண முடியாது. எவ்வளோ யாருமே எல்லாமே வந்து அந்த ஒரு முகத்துக்காக தான் வேலை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு முகத்துக்காக அந்த முகம் சொல்வதை கண்டிப்பாக கேட்பாங்க. இனிமேல் நல்லதாக நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்துட்டு சினி மியூசிக் அசோசியேஷன் அதாவது யூனியன் வந்துட்டு ப்ராப்பராக இயங்குதா சார்? இப்போ ஒரு சில தடைகள் இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் வந்து அதனுடைய இதில் அதனுடைய முக்கியமான பொறுப்பில் இல்லை. நான் ஒரு முன்ன மாதிரி ஒரு ஆக்டிவ் இல்லாத மாதிரி என் மனசு தோணுது. சரி, செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஸோ இப்போ ஸ்வாகதாங்கிற சிங்கர் வந்துட்டு ஒரு அலகேஷன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய எழுது சார். முதலில் வந்து ஸ்வாகதா அவங்களுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கல. காரணம் என்னென்னா, எல்லா பாடகரும் சரி, எல்லா இசைக்கலைஞர்களும் சரி, அந்த இசையமைப்பாளர் என்ற முதன்மையாக இருக்கக்கூடிய அவரை நம்பி தான் போகிறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதுக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அந்த இசையமைப்பாளர் யாருன்றது தெரியல. அந்த யார் பண்ணாங்களோ அது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பு கண்டிப்பாக தட்டி கேட்போம். அது இன்னும் கரெக்டான இன்னும் ரிவீல் ஆகலை, யார் பண்ணாங்கன்றது ரிவீல் ஆகலை. ஆனாலும் ஸ்வாகதா வந்து இவ்வளோ வெளிப்படையாகவும் இவ்வளோ தைரியமாகவும் கொடுத்தது நினைக்கும் பொழுது, அவங்க கொடுத்த அந்த ஒரு பேட்டியும் அவங்க கஷ்டப்பட்ட இன்னல்களை அதை பார்க்கும் பொழுது, அதை அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸ்வாகதாவுக்கு மீண்டும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். இனிமேல் குறிப்பாக நைட் கால்ஷீட்டே கொஞ்சம் கட் பண்ணலான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் சார். ஏன்னா இதனால் ஒரு செக்ஷனே வந்து நைட்டில் போய் உட்காந்துட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய நியூஸுகள் வரும்பொழுது மன வேதனை வருது. இதுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம் சார். ஆனால் இது ஃபஸ்ட்டு டைமும் இல்லை சார், இது தொடர்ந்து நடக்குது, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கரும் ஒரு லிரிசிஸ்ட்டை பற்றி சொன்ன செய்திகளும் இருக்குது. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதை பற்றின எதுவும் விசாரணையே எடுக்கல. உண்மை போய் சார், ஒரு பெண் வந்து தன் கீழே வந்து பெண்கள் வேலை பண்ணுறது ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க சார். அதான் அந்த மனநிலையை தூக்கணும் சார். முக்கியமாக தயாரிப்பாளர்களும் பெப்சியும் இணைந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தீங்க. ஒரு ப்ரொடியூசர்னால் வந்து அவர் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் இதில் வந்து பணம் போடுறாங்க. எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். கழுவி ஊற்றுற மாதிரி இல்லை. இந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க, 2.5 மணி நேரம் உங்கள் டைம் வேஸ்ட்டு, இதோட நீங்கள் எங்கன்னா போய் உட்காருங்க எல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுறது? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.